ஐயா சிவனாரோட கதைகள் பாட அருள் ஓரிவா கலைமக நாட்டிலையும் நல்லண்ணா கைலாசம் தன்னாதி யாரெல்லாம் வாழ்ந்துவார் வைகுந்த லோகத்தில ஆளும் பட்சமாலு லட்சுமியா அப்பொன் தெய்வமான சிவன் அணைந்தா உன் புகழ பாட போறோம் உடனே வந்த அருள் கூறி சிவனாருட கதைகள் பாட அருள் கூறிவா கலை மகளே அதாவது ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமான் அம்மையாகப்பட்ட பார்வதியோடு இருக்கும்போது பிரம்மலோகத்திலே பிரம்மா வைகுந்தலோகத்தை மாயவன் கைலாசத்தில் கடவுள் இவர்களெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கும் போது பிரம்மலோகத்திலையும் ஆண்டு கொண்டிருந்தார் பிரம்மரிஷிக்கும் அவருடைய மனைவியாகப்பட்ட பொன்னுருகியாளுக்கும் இறைவனுடைய அருளாலே ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இறைவனுடைய அருளாலே பொன்னுருகியாளுடைய கற்பத்திலே ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தபோது அந்த அருங்கிலியான பொன்னுருகி அன்று முதலாக கர்ப்பமாகி 60 நாள் 30 நாள் 2 மாதங்கள் 10வது மாதம் பரிபூரண கர்ப்பகாலத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தபோது பிறந்த மகனுக்கு பிராமணி என்று பெயரிட்டார். அப்பம் பிராமணி பாலகனை பாசத்தோடு வளர்த்து வந்தார். அப்பம் பாலகந்தாம் பிராமணியும் பார்த்தானே ஒரு முகமா 12 வயதுக்குள்ள பலகனுக்கும் படித்தான் 4 வேதம் அறிந்தானே நல்ல நூல்களாக படித்தானே 6 சாஸ்திரத்தை உணர்ந்தானே 6 சாஸ்திரத்தை உணர்ந்தான் 1000 கலைகளை எல்லாம் கச்சான். அந்த மகனான பிராமணியும் 12 வயதுக்குள்ள பகவான் பூசை செய்யணும். காலபூச மால பூசை கடமை தவறாமல் செய்ய வேண்டும். அண்ணா காலபூச மால பூசை கடமை தவறாமல் செய்ய வேண்டும் என்று செய்து வாராம் பிராமணிதான். 4வது சாமம் போலே பிராமணி பாலகந்தான்
அவன் பூசை அது செய்யும் போது நகத்தால பூவெடுத்தான் அண்ணன் அஞ்சி விஞ்சி போகும் என்று அண்ணா விரலால பூவெடுத்தான் வெம்பித்தான் போகும் அண்டு கரத்தால பூவெடுத்தான் காம்பளி போகும் அண்டு தங்க துரட்டி கொண்டு வெள்ளியால கூட செய்தான் அவன் மலரெடுக்க வாரான் அப்போ அண்ணன் உன்னை மறந்தாலும் அரண்பூச மறக்க மாட்டான் சோறு உன்னை மறந்தாலும் அவன் சொக்கம் பூச மறக்க மாட்டான் அப்போ ஆனழகம் பிராமணியும் மகனான பிராமணி இவன் சிவனாருடைய பூஜையை செய்யும் போது எப்படியாவது இவன் பூஜையை முடக்கணும், முடக்க வேண்டும். இவன் என்னைக்கு சிவ பூஜையில ஈடுபட்டானோ சரி யாருமே இவனை மதிக்கல, தேவர்களை இறைவன் மதிக்கல, மதிக்கவில்லை. மகனான பிராமணி என்னையா முறைப்படி பூஜை செய்யணுமானா நாலாவது சாமம். நாலாவது சாமம்னா என்னையா 4:15 மணி. ஆமா 4:15 மணி, அது நாலாவது சாமம். காகம் பறக்காது கருங்குருவி லாந்தாது, சிட்டு பறக்காது சிறு குருவி லாந்தாது, அட்டம் ஜொலிக்காது அசல் காத்து வீசாது. அப்படியெல்லாம் ஆனலகனாகப்பட்ட செல்ல மகனாகப்பட்ட பிராமணி சரி நாலாவது சாமத்திலே இறைவன் பூசையை செய்தானே. அவ இறைவன் பூசையை செய்யும் போது ஒரு எண்ணம், என்னையா எண்ணம்? எப்படியாவது சரி பிராமணியுடைய பூசையை நாம முடக்கணும், முடக்க வேண்டும். சாமனுடைய சாமத்துல என்னையா செஞ்சேவல் வடிவம் கொண்டு சிறகு தட்டி கூவணும், சிறகு தட்டி கூவ வேண்டும். சிவன் ராத்திரி அன்று 4 கால பூசையை ஒழுங்கா நடத்திட்டாம்னு அவனுக்குத்தான் இந்திரபட்டம். அதனால இந்திரபட்டம் கிடைக்காம நம்ம தடுக்கணும்னா இதுதான் வழி, இதுதான் தகுந்த வழி அப்படின்னு அந்த பிராமணி பூசையத்தான் பூசையத்தான் பகவானும் முடக்கணுமே அண்ணா பிராமணி பூசையத்தான் பகவானும் முடக்கணுமே. வாரார்கள் ஒரு முகமா எங்கே எங்கே வாரானா அழகான இந்திரனும் சாமனடு சாமம் போல சதிசாம வேலையில நஞ்சி போட்ட நஞ்சருக்கும் நடுச்சாம வேலையில அண்ணா கொடி போட்டா கொடியருக்கும் கொடிய சாம வேலையில ஆனலகம் பிராமணியும் பூசையத்தம் முடக்கத்தானே செஞ்சேவல் வடிவம் கொண்டு
செஞ்சேவல் வடிவம் கொண்டு அவன் சிறகு தட்டி கூவுகிறான். செஞ்சேவல் வடிவம் கொண்டு செஞ்சேவல் வடிவம் கொண்டு சிறகு தட்டி கூவுதானே. அப்பா செஞ்சேவல் வடிவம் கொண்டு அவன் சிறகு தட்டி கூவுகிறான். பார்த்தானி பிராமணியும் சேவல் சத்தம் காதில் கேட்டு வெள்ளி உதயமாச்சு. விடிய கால நேரமா சிவபூசை செய்வதற்கு மாறானே பிராமணியும் அப்போ அப்போ ஆனாரே ஒரு முகம்மா. அதாவது என்னய்யா? என்னைக்கு இந்த பிராமணி பிறந்தானோ, பிறந்து என்னைக்கு சிவபெருமானுடைய பூஜையை செய்வதற்கு வந்தானோ, வந்தானோ? 4 கால பூசை, 6 கால பூசை, 7 கால பூசை, பூஜை எல்லளவும் தவறாமல் இறையோன் பூசையை செய்ததாலே, சரி கடுகளவும் தவறாமல் கடவுள் பூசையை செய்ததாலே, செய்ததினாலே எப்படியாவது இந்த பிராமணி பூசையை முடக்கணும். இந்திர பட்டம் அவனுக்கு கிடைக்க இருந்ததான். அப்ப இந்திரன் பகவான் கிட்ட வந்து கண்ணீர் விட்டான். இறைவா, முந்தா நாள் பேஞ்ச மலையில நேத்து முளைச்ச காலாம் பிராமணி, அவனுக்கு நீர் இந்திர பட்டம் கொடுத்தீர்னா நான் எங்கேயா போவேன்? இப்ப என்னப்பா செய்யணும்? அவனுக்கு இந்திர பட்டம் கிடைக்க கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? அவன் பூசையை முடக்கணும். அவ்வளவுதான, முடக்கிடுவோம். எப்பா சிவன் ராத்திரி அன்று 4 கால பூசையை அவன் ஒழுங்கா நடத்தக்கூடாது. 4 கால பூசையை அவன் நடத்தக்கூடாதுன்னா அவன் பூசையை முடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? என்ன வழி? நேர் வழியா குறுக்கு வழியா? குறுக்கு வழியத்தான் சொல்லுதேன். அதானே கேட்கேன். சாமனுடைய சாமத்துல நான் செஞ்சேவல் வடிவம் கொண்டு சிறகு தட்டி கூவேன். சரி, பிராமணி நந்தவனத்துக்கு வருவான். 12 மணிக்கு முதல்ல கங்கையில நீராடணும்னா காகம் வந்துதான் கங்கையில நீராடும். அப்பதான் கங்காதேவி முழிப்பா. அது வரைக்கும் உறக்கத்துல தான் இருப்பா. காகம் வந்துதான் கங்கையில நீராடும். சரி, அதனால அம்மா கங்காதேவி முழிக்க மாட்டா. பூக்கெல்லாம் மொட்டுகளாகவே இருக்கும். அதனால ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? அதாவது சிவனும் பெருமாளுமாக, சரி, மானும் கலையுமாக நடனமாடணும். ஆடணும். மானாட்டத்தை கண்டா மறையன் பூசையை மறந்துருவான். கலையாட்டத்தை கண்டா கடவுள் பூசையை மறந்துருவான். எல்லாத்தையும் மறந்துடுவான். அப்பம் பார்க்க நீங்க எல்லாரும் வில்வ மரத்தை உண்டாக்கி வில்வ இலையை பறிச்சு சரி பகவானுடைய பூசையை நீங்க முடக்கிருங்கோ. சரி, முடக்கிடுவேளா? கண்டிப்பா செய்தோம். அப்போது பார்த்தான் தெய்வேந்திரனும் மாசி மாதம் சிவன் ராத்திரி என்று வரும் என்று காத்து கொண்டிருந்தான். ஐயோ நாள் சாம சாமம் போலே சதிசாம வேலை நஞ்சி போட்டா நஞ்சருக்கும் நடிச்சாம வேலையில என்ன கொடி போட்டா கொடியருக்கும், என்ன கொடிய சாம வேலையில என்ன வாரான இந்திரனும் அண்ணா பிராமணி கோட்டையில அண்ணா செஞ்சேவல் வடிவம் கொண்டு அவன் சிறகு தட்டி கூவுகிறான்.
சேவல் சத்தங்காதில் கேட்டான் மகனான பிராமணியும் பகவம்புச செய்யணும் பாலகந்தாம் பிராமணியும் தங்க நல்ல துரட்டி கொண்டு வெள்ளியால கூட செய்து தலைவாசல் வாரானே தலைவாசல் வாரபோது அவன் தலையதிலே தட்டிடுமான் அண்ணா வாசல் விட்டு வாரானே அங்க வாசல் நட தட்டிடுமா என்ன வாசல் நட தட்டும் போது பிராமணிக்கு ஒரே கவலை என்னடா வாசல் நட தட்டுதே ஆமா தட்டக்கூடாது தட்டக்கூடாது ஆமா வாசலை கடந்து வாரான் சரி அப்போ காகமது வடம்பாய அப்ப கருங்குருவி இடம்பாய அப்ப காகமது வளம்பாய ஐயா கருங்குருவி இடம்பாய அப்ப ஆகாத சகுனம் என்று மனமதிர நினைக்கலைய மாறாப்பு கரும்பூன வளம் இருந்து இடம்பாய பொல்லாத சகுனம் என்று பிராமணியும் நினைக்கலைய அப்போ சகனம் என்று நினைக்கலைய செல்லமகம் பிராமணியும் ஒவ்வொரு சகனமாக வந்ததான் என்னடா இறைவன் பூஜையை செய்யும் போது ஏனப்பா இப்படி வருது நந்தவனத்துக்கு வாரான் நந்தவனத்து வாசலுக்குள்ள வரும்போது பூக்கள் எல்லாம் மலரவே இல்லை மொட்டுகளாகவே இருக்கு ஆமா நம்ம நேரம் தெரியாம எரிஞ்சு வந்துட்டோம் கங்காதேவி முழிக்கல ஏன் முழிக்கல நேரம் டயம் வரல முழிக்கல முறைப்படி கங்காதேவி முழிக்கணும்னா காகம் போய் தான் கங்கையில நீராடும் ஆமா அது 5 மணிக்கெல்லாம் வரும் போன உடனே திடுதுப்புன்னு ஆத்துல இறங்கக்கூடாது கூடாது ஒரு 4 மணிக்கு போறோம்னு வச்சுக்கோங்க ஒரு கல்லை எடுக்கணும் கல்லை எடுத்து முதல்ல ஆத்துல போடணும் அதுக்கப்புறம் தான் உள்ள இறங்கணும் திடுதிடுன்னு போனா வந்தான்னு இறங்கிடக்கூடாது ஆமா ஆமா உறக்கத்துல இறங்கிறாதங்க ஆமா அதனாலே உடனடியாக பார்த்தாங்கோ இவருக்கு மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது என்ன தோன்றியது அப்போ கங்காதேவி ஏன் முழிக்கலன்னு நினைக்கும் போது சரி நந்தவனத்துக்கு வருவோம்னு வாரார் சிவனும் பெருமாளுமாக சரி மானும் கலையுமாக 2 பேரும் மானாட்டம் ஆடுனாங்கோ மானாட்டத்தை கண்டாமலாம் சரி இது என்னடா ரொம்ப அதிசயமா ஆடுத அதிசயமா இருக்க அதிசயமா ஆடுத மானும் கலையும் என்றா ஆண்மான் பெண்மானாக பெண்மான் ஆண்மானாக 2 பேரும் ஆடக்கூடிய ஆட்டத்தை கண்ட ஆகா என்ன எவ்வளவு அழகா ஆடுது பாருங்க அப்போ ஆனலகம் பிராமணியும் ஆனலகம் பிராமணியும் மானாட்டத்தை கண்டானே மறையும் பூச மறந்தானே
அம்மா கலையாட்டத்தை கண்டானே கடவுள் பூசை மறந்தான் கடவுள் பூசை தான் மறந்து வாரானே பிராமணியும் அப்போ பிராமணிக்கு உறக்கம் வந்துடுது தங்க துரட்டிய பக்கத்துல போட்டான் வெள்ளி கூடைய தூக்கி தலையில வைத்தான் வெள்ளி கூடைய தூக்கி தலையில வைக்கும் போது அப்போ பார்த்தார் தேவர்கள் எல்லாம் அசந்த நல்ல உறங்குகிறான் ஏ உறங்கு ஆனலகம் பிராமணியும் அசந்து உறங்குகிறான் ஆனலகம் பிராமணியும் தூங்கும்போல் என்ன என்ன நடக்குமா தேவாதி தேவரெல்லாம் பார்த்தாங்கோ நம்மளுடைய சிவபூஜை முடங்கிவிட்டது தேவாதி தேவரெல்லாம் வில்வ இலைய பறிச்சு சிவபெருமானுடைய லிங்கத்துக்கு பூக்களை போட்டு பூசைய முடித்தாங்கோ அப்ப என்னாச்சு வெள்ளி உதயமாச்சே வெள்ளி உதயமாச்சே விடிஞ்சி 9 மணி இருக்கும் அண்ணா 9 மணி இருக்கும் வாராரே பிராமணியும் அப்பந்தான் அவனுக்கு முழிப்பே வருது முழிப்பு வரும்போது இவனுக்கு ஒரு எண்ணம் என்னடா கண்ணுல உறக்கம் வந்துடுத கண்ணை திறந்து பார்த்தான் பகவான் பூசை முடங்கி போச்சு நம்ம பூசையே இப்படி முடக்கிட்டாங்களே பிராமணிக்கு கவலைன்னா கவலை நம்ம சிவபூசை முடங்கி போச்சே அவருடைய குடும்பம் பிரம்மரிஷியாருடைய குடும்பமே சிவபூஜையை செய்யக்கூடிய சிவனடியார் குடும்பம் அரண் பூஜையை செய்யக்கூடிய ஆண்டவனுடைய அடியார்கள் குடும்பத்துல பிறந்து பகவானுக்கு அடியாருடைய குலத்துல பிறந்து நம்ம பூசை முடங்கி போச்சே நம்ம அப்பா பிரம்மரிஷிட்ட சொல்லி பிரம்மரிஷி சொல்லிதான் விட்டார் பிராமணி நான் கைலாசத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தோம் பெருமாளே வந்து எனக்கு பிள்ளையாக பிறந்தவன் நீ எங்களுடைய குடும்பம் சிவபூஜையை செய்யக்கூடிய குடும்பம் அதனால நீ எங்களை விட்டு போகாதன்னு எவ்வளவோ அப்பா சொன்னார் பிராமணி என்ன சொன்னா நான் 12 வயது வரைக்கும் தான் பிள்ளையா இருப்பேன் 12 வயது பிறகு கைலாசம் போகும்னு சொல்லத்தானே செஞ்சேன் அப்போ வலது கையிலே சங்கு தோண்டிட இடது கையிலே சக்கரம் தோண்டிட தாயும் தகப்பனுக்கும் பெருமாள் காட்சி கொடுக்கும் போது பெருமாளே நீர் கைலாசம் போகணும் கடவுள் பூஜை செய்யணுங்கிற எங்க குடும்பம் சிவபூஜை செய்யக்கூடிய குடும்பம் முன்னோர்கள் மூதாதையர் காலத்துல இருந்த அரண் பூஜை செய்யக்கூடிய குடும்பம் என்று எவ்வளவோ சொல்லி நல்ல முறையில தான் மகனை வழி அனுப்பி வைத்தான் அப்போ பிராமணி பூசை முடங்கும் போது நம்ம கடமையில இருந்து நம்ம தவறிட்டோமே இந்த மானும் கலையும் 2 ஆட்டத்தை கண்டுலாம் நம்ம பூசையை மறந்துட்டோம் முடங்கி போச்சு பகவான் பூசை முடங்கி போச்சு அப்படின்னு முத்து போல கண்ணீரைத்தான் கண்ணீரைத்தான் முகங்கள் எல்லாம் வடித்தாரே அப்போ பார்த்தாரே சிவபெருமா அப்பா என் மகனே பிராமணியே நீ கவலைப்பட வேண்டாம் அப்பா
என் மகனே பிராமணிய கவலைப்பட வேண்டாம் அப்பா. உன் பூசைய முடக்கியது வேற யாரும் கிடையாது. கிடையாது. இந்திரன் சொன்னதால தான் உன் பூசையை சிவபெருமான் தான் முடக்கினேன். ஆமா. நீ வருத்தப்படாத. சரி. உன் பிறவி பலன் முடிஞ்சு போச்சு. போச்சு போச்சு. நீ பூலோகம் போகக்கூடிய நேரம் வந்துட்டு. ஆமா. அப்படின்னு இறைவன் சொல்லும் போது ஆமையோ. இறைவா உங்களை விடுவேனா விடுவேனா என்று ஆமண்ணே. ஐயா சிவனையும் பெருமாளையும் சேர்த்து அணைத்து பிடித்தானே. சேர்த்து அணைத்து பிடித்ததாலே சிவனணைந்த பெருமாள் என்று சிவனணைந்த பெருமாள் என்று அந்த சிவபெருமான் பேர் கொடுத்தான். அப்போ சிவனணைந்த பெருமாள் என்று சிவபெருமான் பேர் கொடுத்தான். எல்லாத்துக்கும் பெரியவரா 1008 தேவாதைக்கும் அண்ணாவி சிவன் அணைந்தார். சிவன் அணைந்த பெருமாளுக்கு காவி வேசி யோக வேசி காவி வேசி யோக வேசி கக்க பரங்க மண்டலமா அப்போ சிவனணைந்த பெருமாளுக்கு அண்ணா வெள்ளியால பூணூலா விளைமதியா தாழ்வடங்கள் தங்கத்தால பூணூலா அவக்கு தால் போட்டும் தாவடங்கள் பொன்னால பூணூலா சிவனணைந்த பெருமாளுக்கு உமக்கு பொன்பதித்த தாழ்வடங்கள் அப்போ சிவனணைந்த பெருமாளே உமக்கு வேண்டிய வரமுந்தாரே. ஐயா 1008 தேவாதைக்கு அண்ணாவியே நீர்தான். சரி. இத்தனை தெய்வம் இருந்தான் சரிதான். ஆமா. 1008 தேவாதைக்கு அண்ணாவியாக. ஆமா. சிவனடைந்த பெருமாள் எங்க போனாலும் உமக்கு தெற்கு பந்தியிலே செங்காவி பீடம் போட்டு போட்டு அதிகால வேலை அருணன் உதயம். சரி. செங்காவி அஸ்திரம் அவசரம் சிவரளிப்பு மாலை மாலை மதிய குடையில சிவன்பான பொங்கல் ஒரு செங்கடா பலி. செங்கடா பூஜை நடந்து இல்ல போய் வாரும். ஐயா யா. சிவனணைந்த பெருமாளே சரி. உலோகம் போகலாம். போகலாம். ஒத்தையில எப்படி போவேன்? பிற யார் வேணும்? ஒத்தையில என்னால எப்படி போக முடியும்? பிற எப்படி வேணும்? என்ன வேணும்? தாயென்று ஒருவள் வேண்டும். சரி. எனக்கு தமையன் என்றும் ஒருவன் வேண்டும். வேண்டுமா? 2 பேரும் வேணுமோ? அப்படியா? சரி. அப்போ உடனே இறைவன் பார்த்தார். சரி. அத்திபுர நாட்டிலே அதியரசனுக்கும் மகளாக பிறந்து அதியரசனுக்கும் அரணுவள்ளிக்கும் மீனவ பெண்ணாக பிறந்தாலே பார்வதி. பார்வதி பார்வதி மீனவ பெண்ணாக பிறந்து ஆமா மகர மீனை கடல்ல கடந்த மகர மீனை பிடித்து சரி பார்வதிய மாலையிட்ட பகவான் கைலாசம் கூட்டிட்டு வரும்போது அம்மா சரி நீ மீனவ குலத்துல பிறந்துட்ட. ஆமா. இப்படி உன்னை கைலாசத்தும் கூட்டிட்டு போக முடியாது. போக முடியாது முடியாது. என்னையா செய்யணும்? என்ன வேணும்? யாகத்தை வளர்த்தி யாகத்துல இறங்க சொன்னார் பார்வதிய. சரி. யாகத்தை இறங்க சொல்லும் போது மீனவ பெண்ணாக பார்வதி அக்கினியில இறங்கும் போது அதுல ஒரு அம்சத்துல ஒரு பெண் பிறந்தா. அவ யாரு? அந்த அம்சத்துல பிறந்தாலே அக்கினி யாகத்துல மீனவ பெண் பார்வதி அம்சத்துல பிறந்ததால சரி அம்மை உமையவளாம் பார்வதியா உமையவளாம் பார்வதியா பார்வதியா இந்த பேர் கொடுத்தா ஈஸ்வரனோ
அண்ணாவி சிவனனைந்த பெருமாளும் அம்மை உமைய பார்வதியும் சடகுழுங்க முடிகுழுங்க சடகுழுங்க முடிகுழுங்க தாவடங்கள் நின்ற செய்ய அம்மா சிங்க முகம் பட்டும் கட்டி சிங்கார சால்வ கட்டி பட்டுக்காரி ஒட்டுக்கார் அம்மா பாவாட சட்டக்கார் அம்மை உமைய வளம் பார்வதியா அம்மா கும்பத்தில குடியிருப்பா அம்மா கும்பம் வந்து பிறக்கும்போ உமைய பார்வதியா பிறந்தாளே அம்மா உமைய பார்வதி அம்மா வேம்பதியில குடியிருப்பா உமையவளம் பார்வதியா உம் வித்தைகளை யார் அறிவா அம்பிகையா பார்வதியா ஆடுகிறா பாடுகிறா ஆதாளி போடுகிறா ஓடியா உமைய பார்வதி அம்மா சிங்க முகம் பட்டுங்கட்டி அம்மா சிங்கார சால்வ கட்டி சடகுழுங்க முடிகுழுங்க தாவடங்கள் நின்ற செய்ய மஞ்ச நல்ல பட்டுங்கட்டி மஞ்ச நல்ல பட்டுங்கட்டி உமைய பார்வதியா வாராளே அம்மா கோலக்காரி சாலக்காரி அம்மா கோபாலன் தங்கை அம்மா அம்பிகையா உமைய பார்வதி மீனவ பெண் மகளா அதியரசனுக்கு மகளாக பிறந்தவளா உமைய பார்வதியா உனக்கு வேலையான வேலையாச்சு அம்மா வேலையாச்சு உனக்கு விளையாடும் ஓடிய ஆத்தான் அம்மா மஞ்சன முகத்தலகி மங்கை உமைய வளம் பார்வதியா நீ மல்லிகைப்பூ வாசக்காரி போடுங்கம்மா ஒரு கோலவை அம்மை உமைய பார்வதிக்கு அம்மா பொன்னான மணி கொலவ அம்மா ஓடுகிறா சாடுகிறா உமைய நல்ல பார்வதியா அம்மா ஊல சத்தம் போடுகிறா அப்போ உமைய பார்வதியை அனுப்பி வைத்தார் சிவபெருமா அண்ணாவி சிவனனைந்த பெருமாளோடு அம்மை உமைய பார்வதியா வங்கி தலையலகி வங்கி தலையலகி அம்மா வாடாமல்லி பொட்டல அம்மா சிக்க செவப்பலகி எங்க உமைய வளம் பார்வையா செந்தூருக்கம் பொட்டலகி அண்ணாவி சிவனனைந்தா அம்மை உமைய பார்வதியோ ஆனந்தம்மா வாராங்கோ
இறைவா நான் மட்டும் ஒத்தையில போக மாட்டேன். சரி. உனக்கு நீ வேறு யாருப்பா வேணும்? ஆமா ஆமா. கேளு கேளு தாரேன். அப்பா திருப்பா கடலதிலை தேவாமிர்தம் கடையும் போது 7வது அமிர்தத்தில 8 பூதம் பிறக்குதையா. மாபூதம் வலிய பூதம், மாபூதம் வலிய பூதம், பன்னொண்டி பூதம் சண்டி பூ. அப்ப நொண்டி பூதம் அப்ப குருட்டு பூதம் செவிட்டு பூ எல்லாத்துக்கும் இளைய பூதம் சட்டநாதங்க திரபாலம் சங்கி எலி பூதத்தாரும் சங்கி எலி பூதத்தார அனுப்பி வைத்தா சிவபெருமா. அப்பும் மகாபுதத்தார் என்பவரும் மங்கை உமைய பார்வதியோ சிவனணைந்த பெருமாளோ வாராங்கோ ஒரு முகமா ஆக்கு வரம் அளிக்கும் வரமும் 1008 வரம் கொள்ளும் வரம் வெள்ளும் கோடி நல்ல வரங்களோ கோடி நல்ல வரங்களோடு வாராரு சிவனாரோ. அண்ணா கோடி வரங்களோடு சிவனணைந்த பெருமாளோ புதுகளம்மா வாரா. எங்கே எங்கே வாராரா? தீராத பிணிகளெல்லாம் திருநீராளத்திற்கு வாரம் மாளாத பிணிகளெல்லாம் மஞ்சனையா போக்குவார். அத்தூண வரங்களோடு அத்துணை வரங்களோடு வாராரே ஒரு முகம்மா. அப்போ அத்துணை வரங்களோடு சிவனணைந்த பெருமா அம்மை உமையவளம் பார்வதி மகாபூதத்தார் என்பவரோ வாரார்கள் ஒரு முகமா. கைலாச வாசல் விட்டு கர்ணசங்கிலி மலகளித்து இருட்ட நாடு உரைக்கினரா. இருளோங்கிய வனமும் விட்டு பேச்சு மூச்சும் அறியாத பேச்சு மூச்சும் அறியாத அங்க பேய்கள் வாழும் ஐயா. பேச்சு மூச்சும் அறியாத பேய்கள் வாழும் பாறை விட்டு பாம்பிருந்து படம் முனத்தும் பளிங்கி மாம்பாறை விட்டு சிவனணைந்த பெருமாளும் தேவி உமைய பார்வதியும் காசி என்ற தலமதியில காசி என்ற தலமதியில கூடாரத்தை அடித்தாரே. காசி என்ற தலத்துக்கு வந்தார் சிவனணைந்த பெருமாள். சிவனணைந்த பெருமாளும் தேவி உமையவள் பார்வதியும் காசி என்ற தலத்திலே கூடாரத்தை அடித்து கோடி படைகளை எல்லாம் நிறுத்தினாங்க. கோடி படைகளை எல்லாம் நிறுத்தும் போது
இவருக்கு மனதில் ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? சிவனணைந்த பெருமாள் பார்த்தார். சரி. காசியிலே ஆமா. காணலுக்கு வேணுமென்று கற்புவர்ண குடாரம், சரி. வெயிலடித்தால் வேணுமென்று வெள்ளவர்ண குடாரம், கூடாரம். மலப்பொழிதால் வேணுமென்று மஞ்சவர்ண குடாரம், சரி. பனிப்பொழிதால் வேணுமென்று பச்சைவர்ண குடாரங்கள். ஆமா. அண்ணா கூடாரத்தை அடித்தாரே, அடித்தாரே. அடித்தார். கோடி படைய நிறுத்துவாராம். அப்ப கோடி படைய நிறுத்தி எல்லோ காசி மநகரத்தில அண்ணா தீர்த்தம் ஆடி மாட்டோடுத்தி திருவண்ணீர் காப்பணிந்து காசி விஸ்வநாதரையும் காசி விஸ்வநாதரையும் கண்ணிக சாலாட்சிய சர்வ காசி விஸ்வநாதரையோ விசாலாட்சிய சர்வசக்தி. அப்போ காசி விஸ்வநாதரையும் கண்ணிய சாலாட்சிய சேர்வ செய்து அங்கு சில நாள் பயணம் செய்தார். அங்கு சில நாள் பயணம் செய்தார். அடுத்த நாள் பயணமாக அண்ணா சீர்காழி சிதம்பரத்தில் சிவனணைந்த பெருமாளோ தேவி உமைய பார்வதியோ வன்னியனோடு மொட்டையனோ வாரார்கள் ஒரு முகமா மகாபூதத்தார் என்பவரோ சீர்காழி சிதம்பரத்தில் சீர்காழி சிதம்பரத்தில் சிதம்பர தாண்டவன் வாசலுக்கு அப்போ சீர்காழி சிதம்பரத்தில் சிதம்பர தாண்டவன் வாசலில வாரார ஒரு முகமா சிவனனை இந்த பெருமாள் சொன்னார். இறைவா தம்பி வேணும் கேட்டாரே. ஆமா. இறைவன் சொன்னாராம், சிவனனை இந்த பெருமாளே நீர் சீர்காழி சிதம்பரத்துக்கு போறோம். சரி. அங்க ஒரு ஆம்பளை பிள்ளை பிறப்பா, நீர் அவனை கூட்டிட்டு வாரோம். ஆமா, அவனை கூட்டி போவோம் அப்படின்னா. ஆமா. அப்போ என்ன சிவனனை இந்த பெருமாள் சீர்காழி சிதம்பரத்துல வந்து வடக்கு கோட்டை வாசல்ல வந்து ஐயா இருக்கார். ஐயா இருக்காரு வடக்கு கோட்டை வாசல்ல இருக்கும்போது என்ன இந்த பூலோகத்தை கட்டி காக்கக்கூடிய 50 தேவிகள். அது யாரையா 50 தேவிகள்? பூமாதேவி, பூமாதேவி முதல் தேவி, சரி 2, கங்காதேவி 3, அக்னி தேவி 4, கலைமகா. கலைமகள். இவன் அக்கா தங்கைக்குள்ள நீ பெரியவளான் நான் பெரியவளான்னு சண்டை. ஓ சண்டை. ஏன் அக்கா தங்கச்சிக்குள்ளேயா இப்படி சண்டை வருது? ஆமா. அங்கதானே வேற எங்க சண்டை வரும்? அக்கா தங்கச்சி சண்டையே வரும். வருமோ? ஆமா, நீ பெரியவளா நான் பெரியவளா அப்படிங்க சண்டை வரும்ல. சரி. மூப்பழமை தெரியல, நீ பெரியவளா நான் பெரியவளா. ஆமா. அப்படின்னு ஒருத்திக்கு ஒருத்தி முரண்பாடு கொண்டு சரி குடும்பிய பிடிக்க குடும்பி எட்டி பிடிக்க குடும்பிய பிடிக்கும் போது சரி பூலோகத்தை கட்டி காக்கக்கூடிய 50 தேவிகளாக இருந்து நமக்குள்ள சண்டை போடலாமா? ஐயோ சண்டை போடக்கூடாது. நம்மளுக்குள்ள சண்டை வேணாம். ஏ தாய் குளங்களா, சண்டை போடாதீங்க. சண்டை போடாதீங்க. பூமாதேவி சொல்றா, ஏட்டி என்ன இந்த உலகத்திலேயே சிறந்தவா இந்த பூமாதேவி தான். அப்படியா? நான் எல்லாத்தையும் சுமந்துகிட்டு இருக்கேன் பாத்துக்கோ. எல்லாத்தையும் சுமந்துகிட்டு இருக்கேன் பூமாதேவி. உங்களெல்லாம் சுமக்கவா யாரு? நான் தான் சுமந்துகிட்டு இருக்கேன்.
பூமாதேவி இல்லையேல் உலகம் இல்ல. இந்த அகில உலகமே ஆமா கிடையாது. அவளுக்கு கோவம் வந்துடுது. கங்காதேவி ஆ, பெருமைக்கு மாவிடிக்கிய ஆமா நீ எங்க இருந்து வார? நான் மேல இருந்து வரேன். வானத்துல இருந்து மழையா பொழிஞ்சனா எங்க பூமிக்கு தானே வரணும். ஆமா இங்கதான் வரணும். பூமியில வந்தன்னு வச்சுக்கோ, சரி. உன்னை எந்த இடத்துல பிடிக்கணுமோ அந்த இடத்துல பிடிப்பேன், ஓ எந்த இடத்துல விடணுமோ அந்த இடத்துல விட்டுருவேன். ஐயோ. ஆறுகளாகவும் குளங்களாகவும் ஏரிகளாகவும் சரி. கடலாகவும் பெரிய பள்ளமானம்னா பள்ளத்துல நீ விழுந்துதான் அவனை என்ன தாண்டி போக முடியாது. தாண்டி போக முடியாது பாத்துக்கோ. உன்னை எந்த இடத்துல ஓட விடணுமோ அந்த இடத்துல ஓட விட்டுருவேன். அவன் ஓட விட்டுருவேன். ஆமா, ஆமா அதனாலே சரி. ஏ அம்மா பூமாதேவி, என்னய்யா? நான் இல்லைன்னா கங்காதேவி நீ இல்ல. ஆமா கங்காதேவி நீ இல்ல. அக்கினி தேவியை கூப்பிட்டா, அக்கினி தேவி என்னய்யா? நீ பெரியவான்னு சொல்லுதிய, என்னய்யா? ஒரு திருவிளக்குன்னு ஒண்ணு இருந்தா சரி. அதை திருவிளக்கை எங்க வைக்கணும்? திருவிளக்க வீட்டுக்குள்ள வைப்பாங்க, கருவறையில ஒன்று வைப்பாங்க. கருவறையில பூமியில தானே வைக்கணும். அந்தரத்துல நிக்கும். ஐயனுக்கு அங்க நிக்காது. அந்தரத்துல எரிஞ்சா அதுக்கு அக்னி கிடையாது, கிடையாது. அதுக்கு அர்த்தம் வேற. அது வேற. ஒளி என்பது ஆ, ஒரு விளக்க வச்சு அதுல எண்ணெயை ஊத்தி திரிய போட்டா தான் அது தீபம். தீபம். ஆமா ஒளியா என்னுடைய தயவு இல்லாம நீ வாழ முடியாது. வாழ முடியாது. அக்கா மூத்தவளை கூப்பிட்டா, மூத்தவா நீ இங்க வா. என்ன இன்னைக்கா? எல்லாத்துக்கும் உறக்கத்தை கொடுக்கவா நீ தானே. நான் எல்லாம் தூக்கத்தை கொடுக்க ஓரறிவு படைத்த புல் பூண்டு தாவரத்துல இருந்து இருந்து 6 அறிவு படைத்த மானிட மனுக்கள் முதற்கொண்டு எல்லாரத்தையும் உறக்காட்டுவவா. நான் தான் நான் தூக்காட்டிட்டு இருக்கேன். தூக்கத்தை உண்டாக்கிட்டு இருக்கேன். அதனாலே நீ இல்லையேல் உலகம் இல்லை. உலகம் இல்ல. நீ இல்லையேல் உலகம் இல்ல. நோய் வந்துரும்னு என் மேலதான் நீ மனுஷனா பிறந்த உறங்கணும்னா இருந்து உறங்க முடியுமா? அது முடியாது. படுத்தா தான் தூங்க முடியும். பூமியில தானே படுக்க முடியும், அந்தரத்திலே படுக்க முடியும். அந்தரத்துல இருந்து கொடுக்கும். எல்லாத்துக்கும் நான் தான் பெரியவாங்க பூமாதேவி. ஆமா எல்லாத்தையும் நான் தான் சமக்க. அப்போ பூமாதேவி கங்காதேவி, கங்கா தேவி மூத்தவளும் இளையவளும் இளையவளோ மூப்பழம தெரியாமல் தெரியாமல் குடும்பி பிடி சண்டையது, குடும்பி பிடி சண்டையது அங்க குதூகலமா நடக்குதையா. தகத்தை தகத்தை அண்ணா குடும்பி பிடி சண்டை அது அங்க குதூகலமா நடக்குதையா. குதூகலமா நடக்கும் போது பார்த்தாரே ஒரு முகமா. ஏடி நமக்குள்ள நம்ம சண்டை போடக்கூடாது. சண்டை போடக்கூடாது. நமக்கு தீர்ப்பு வழங்கணுமான சீர்காழி சிதம்பரத்துல சிதம்பரத்தாண்டர் வாசலுக்கு போவோம் வாங்க. அவன் எல்லாரும் போவோமா? அப்போ சிவனனை இந்த பெருமாளுக்கு இங்க தேவி உமைய பார்வதியா அம்மா போடுங்கம்மா ஒரு கோலவ. ஏ தெக்கு பந்தி வாசம் செய்யும், இங்க தெக்கு பந்தி வாசம் செய்யும். ஏ சிவனன் ஐந்த பெருமாளுக்கு ஐயா தங்கத்தால பூணூலாம், ஐயத்தால் போட்டும் தாவடங்கள். ஏ வெள்ளியால பூணூலாம். ஏ சிவனனைந்த பெருமாளுக்கு அம்மா போடுங்க அம்மா ஒரு கொலவ. ஏ அம்மை உமைய பார்வதியும் ஏ சிவனனைந்த பெருமாளோடு ஏ உமையவளாம் பார்வதி அம்மா அம்மா வீர பல்லு விரிசடையும். ஏ அம்மை உமைய பார்வதியா அம்மா விரித்தாடும் ஜடமுடியா. அவக்கு எரிக்கும் கண்ணா செவந்த முகம். ஏகபோக சடமுடியா. ஏ ஆடிவார உமைய பார்வதி ஏ சிவனனை இந்த பெருமாளுக்கு ஐயா காவி வேசி யோக வேசி உமக்கு கக்கப்பரம் உங்க மண்டலமும் ஐயா வெள்ளியால பூநூலா விலைமதியா தாழ்வடங்கள்
வாராரே சிவனணைந்தார் சிவனணைந்த பெருமாளுக்கு அம்மா போடுங்கம்மா ஒரு கோலவ அம்மை உமைய பார்வதிக்கு அம்மா பட்டுக்காரி பொட்டுக்காரி பாவாட சட்டக்காரி அம்மா சடகுழுங்க முடிகுழுங்க ஏ தேவி உமைய பார்வதியா அத்தாவடங்கள் நின்ற செய்ய ஆடி வாரா ஓடி வாரா அம்மை உமைய பார்வதியா மாதாளி போட்டு வாரா ஏ சிவனன் ஐந்த பெருமாளுக்கு காவி வேசி யோக வேசி உமக்கு கக்கப்பரம் உங்க மண்டலமா வெள்ளியால பூநூலா உமக்கு விளமதியா தாழ்வடமா ஏ தங்கத்தால பூநூலா கால் பூட்டும் தாவடங்கள் போடுங்கம்மா ஒரு கோலவ சிவனனைந்த பெருமாளும் ஏ சடையல முடியலகி ஏ சாம்புராணி வாசக்காரி அம்மை உமைய பார்வதியா இங்க சிவனனைந்த பெருமாளுக்கு ஏ சிவனனைந்த பெருமாளுக்கும் ஏ தேவி உமைய பார்வதிக்கும் அம்மா போடுங்கம்மா ஒரு கோலவ ஏ வங்கி நல்ல தலையழகி அம்மா திரிசூலம் கையுமாக நீர் சிவபூசை தவறியதால் நீர் பூலோகம் போகலாமே நீ சிவனணைந்து பிடித்ததாலே உனக்கு சிவனணைந்தார் ஒரு பெயரா பெருமாளை பிறந்ததாலே உனக்கு சிவனணைந்த பெருமாளண்டோ உனக்கு காவி வேட்டி யோக வேசி உனக்கு கக்க பேரங்க மண்டலமா ருத்திராட்ச மாலைகளா ஐயா வடது கையில் ஜிபமாலையா இடது கையில் மாத்திரக்கோ ஒரு கையில ஏ அம்மை உமைய பார்வதிக்கு அம்மா வேப்பங்குலைய கையில் எடுப்பார் அம்மா விளையாடி வராளே அம்மா வேம்பு வந்து பிறக்கும் போது ஏ அம்மை உமைய பார்வதியா அம்மா விளையாட பெண் பிறந்தார் அம்மா கப்பறையில் குழுவிருப்பா உன்னோட கபடமத யார் அறிவா அம்மா திரிசூலம் பிறந்ததம்மா அம்மா சிவனாருட மேலையில திரிசூலம் பிறந்த போது இங்க தேவியவ பிறந்தாளே ஏ அம்மை உமைய பார்வதியா ஐயா சிவனனைந்த பெருமாளுக்கு ஐயா ஆடுதையா பாடுதையா ஏ தெக்குப்பந்தி வாசம் செய்யும் எங்க சிவனனைந்த பெருமாளோடு எங்க உமைய நல்ல பார்வதிக்கு நீ சிங்க மூகம் பட்டும் கட்டி சிங்கார சால்வ கட்டி ஆடி வாரா பாடி வாரா அம்மா அதாளி போட்டு வாரா அம்மா 3 பெட்டி மஞ்சனைய ஏ உமைய பார்வதி அள்ளி முகமதில அம்மா தாய் குல ஓடுங்க அம்மாளுக்கு அம்மா 4 பெட்டி மஞ்சனைய அம்மா நாவதில பூசுவாளா அம்மா 5 பெட்டி மஞ்சனைய ஏ உமைய பார்வதி அம்மா அள்ளி அள்ளி பூசுவாளா
எங்க தெற்கு பந்திய வாசம் செய்யும் இங்க அண்ணாவி சிவன் அணைந்த பெருமாளுக்கு உமக்கு காவி வேஷ்டி யோக வேஷ்டி உமக்கு கக்க பரம் கமண்டலமா ஏ கமண்டலமா ஏ கட்டழகியா வராரே உனக்கு 3 நல்ல கிரகம்மா ஏ அம்மை உமையவளாம் பார்வதியா உனக்கு முத கிரகம் பொன்னாளே அம்மா காப்புமிட்டா கணையமிட்டா அம்மா கண்ணாடி வளையல்களும் கலகலங்க எங்க உமைய பார்வதி அம்மா கலகலன்னு வாரால அப்போ சிவனணைந்த பெருமாளும் சீர்காழி சிதம்பரத்தில் வடக்கு கோட்டை வாசலில தம்பி என்று ஒருவர் வேணும் இங்க அண்ணாவி சிவனணைந்தார் கேட்டபோது வாரும் ஐயா சிவனணைந்தார் நீர் சீர்காழி சிதம்பரத்தில் நீர் வடக்கு வாசலில இருந்தீரானா ஒரு தம்பி அவன் வருவான் என்று நம்ம இறைவனாரும் அப்போ அம்மை உமைய பார்வதியா யாடி வாரா ஓடி வாரா ஆனந்தமா கூத்தாடி அம்மா வாராளே அம்மா கும்ப கொடம் தலையில் வைத்து ஏ உமைய பார்வதி அம்மா கூத்தாடி வாரா யாத்தா உனக்கு வேப்பல கும்பம் தலைமேல அம்மா வேப்பல கும்பம் தலைமேல உனக்கு வெத்தலை பெட்டி மடி மேல அம்மா கொல்லி கொண்டு தலை சொறிவா அம்மா கூட்டத்தில தலை விரிப்பா எங்க மங்கை உமையவளாம் பார்வதி அம்மா எங்க அண்ணாவி சிவனணைந்த பெருமாளோடு அம்மா வடக்கு வாசலில இருப்பாளா அப்போ மஞ்சன முகத்தலகி நீ மல்லிகைப்பூ வாசக்காரி அம்மா 5 பெட்டி மஞ்சனைய ஏ மஞ்சனைய உமைய பார்வதி அள்ளி அள்ளி அப்போ வடக்கு கோட்டை வாசலில சிவனணைந்த பெருமாளும் தேவி உமைய பார்வதியும் மகாபூதத்தார் என்பவரோ ஆனந்தமாயிருக்கும் போது பூமாதேவி என்பவளும் மூத்தவளும் இளையவளும் வாராங்க ஒரு முகமா முப்பழம தெரியாமல் முரண்பாடு கொண்டல்லவோ வாராளை 3 பேரும் அம்மா வாராள அப்போ வாரா பூமாதே மூஞ்சி நல்ல கருக்களி
அம்மா முதச்சாம வேளையில பூமாதேவி மூத்தவா இளையவா கங்காதேவி அவ வரும்போது என்ன ஆச்சு? நேரம் இருட்டி போச்சு. பூமாதேவி வரும்போது ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு திசையில வந்தான். அப்பும் பூமாதேவி காட்டு வழி பாதையா வாரா. ஒத்த வழி பாதை, மாலை கருக்களு, மயிருண்ட வேலை, மூஞ்சி கருக்களு. முதச்சாம வேலையில வரும்போது என்னடா ஒத்தையில போறமே, நம்ம உயிருக்கும் மோசம் வந்துரும். நமக்கு எதிரி நிறைய. பூமாதேவி என்பவள் தான் ஐயா இருண்ட பாறையத்தான் எங்க பூமாதேவி கண்டாளே. இருண்ட நல்ல பாறையில அம்மா, இருண்ட நல்ல பாறையில அம்மா பெரம்ப கொண்டாடிப்பாளாம். தகத்தை அம்மா பெரம்ப கொண்டு அம்மா இருண்ட பாறையில பொன் பெரம்ப கொண்டாடிக்கும் போது இருண்ட பாறை வெடிக்குதை. அதுல பிறந்தானே இருளப்பந்தான். காதில் கௌச குண்ட, காதில் கௌச, அவனுக்கு கையாதியில சுண்டு. ஏ கையாதியில சுண்டு வெல்லாம். அப்போ காதில் கௌச குண்டல அண்ணா கையாதியில சுண்டுவில் அண்ணா பிறந்தானே இருளப்பந்தும். வாடாப்பா இருளப்பனே வார்த்தை கொண்டு சொல்ல கேள். ஆடாத பாடாத என் மகனை இருளப்பனே, நீ அட்டகாசம் பண்ணா நீ எந்தனுக்கு பிள்ளையாக பிள்ளையா வந்திடப்பா இருளப்பனே. இருளப்பனே இருளப்பா ஆக்கும் அம்மாளுக்கு பிள்ளையா எங்க வாரான இருளப்பனோ. அவன் கால்நடையா வாரவோ பசி பொறுக்க முடியாமல் பாலகந்தான் இருளப்ப. என்ன செய்வோம் ஏது செய் என்ற இருளப்ப சுவாமி ஐயா. அம்பா பூமாதேவி சொன்ன மகனே இல்லப்பா, நீ ஆடாத பாடாத அம்மாளுக்கு பின்னால வான்னு சொல்லும் போது இல்லப்ப சுவாமி வரும்போது, இல்லப்ப சுவாமி வரும்போது பூமாதேவி பின்னால வரும்போது இருளப்பனுக்கு பசி பொறுக்க முடியல. அப்போ பசி பொறுக்க முடியல. பார்த்தா என்னடா பசி பொறுக்க முடியலையே. அப்போ புள்ளிமான கண்டா அண்ணா புள்ளிமான எங்க பாலகனா இருளப்பனோ. அண்ணா புள்ளிமான கண்டா பாலகந்தான் இருளப்ப. கையில இருந்த சுண்டு வில்ல கொண்டு, கையில இருந்த சுண்டு வில்ல கொண்டு அந்த புள்ளிமான அடிச்சு கொண்டான். அப்போ சுண்டு வில்ல கொண்டு அடிக்கும் போது புள்ளிமான துள்ளி துள்ளி விழுகுது. அப்போ துள்ளி துள்ளி விழும்போது ஆனலக இருளப்பந்தான் புள்ளிமான பிடித்தானே. ஊட்டியத்தான் முறித்தானே, ஊட்டியத்தான் முறித்தான். அவன் உதரம் மாத குடித்தானே. அண்ணா ஊட்டிய முறித்தான், அவன் உதிரம் மாத குடித்தான்.
மான்கரிய தின்றானே தின்றானே மைந்தனான இருளப்பனோ இருளப்பனோ மான்கரிய தின்றல்லவோ தின்றல்லவோ மாதாவுக்கு பின்னால உள்ளாரே பின்னா அரே மாறானை இருளப்ப பனோ இருளப்பனோ அப்போ சீர்காழி சிதம்பர அவங்க வருகின்றதொரு வேளையில சிதம்பரம் தன்னறியிலை சிதம்பரத்துக்கு வரும்போது சிதம்பரத்தாண்டவர் வாசலுக்கு வந்தாச்சு. சரி சிதம்பரத்தாண்டவர் வாசலுக்கு வரும்போது என்னய்யா பூமாதேவி இருளப்பனை கூப்பிட்டா, ஏ இருளப்பா ஏ இல்லப்பா ஆடாத பாடாத ஆமா அதாளி போடாத இல்லப்பா, என்னய்யா நீ ஓரமா மறைமுகமா இருந்துக்கோ, சரி நீ மறைமுகமாக இருந்துக்கோ ஆமா அப்படின்னு இருளப்ப சுவாமியே சரி மறைமுகமா இருந்துட்டு பூமாதேவி வாரா, வர கங்காதேவி மூத்தவா இளையவா எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் வந்தாச்சு. பகவானுக்கு மான்கறி வாடை அடிக்கு. மான்கறி வாழ அடிக்கி மான்கறி வாடை அடிக்கும் போது இருளப்ப சாமி தூணுக்கு பின்னால எட்டி எட்டி பார்த்தாரு. ஓரமா இருந்து எட்டி எட்டி பாக்காரு. அடே ஒண்டிக்கல்லாம், கொண்டிக்கல்ல ஒண்டி இருந்து கேளாதடா ஒண்டிக்கல்லான்னா. ஆமா ஒண்டி இருந்து கேளாதடா ஒண்டிக்கல்ல அப்படின்னா ஆமா எட்டி பார்க்கும்போது இவ யாருன்னா பூமாதேவி ஏன் பிள்ளைதான், என் புள்ளதான் என் புள்ளதான் இவ ஏன் பிள்ளைதான். ஆமா ஏன் பிள்ளையா என் புள்ள அப்படி சொல்லாத, இவன் மான்கரிய தின்னு இருக்கான், மான்கரிய தின்னு மாமுசத்தை அறிந்திருக்கா, மான்கரிய தின்றதால ஏ இல்லப்ப சுவாமி, மான்கரிய தின்றதால இனிமேல் நீ பூமாதேவிக்கு பிள்ளையாக இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதப்பா. என்ன சாமி இப்படி சொதியோ? எம்மா உனக்கு பின்னால வரும்போது புள்ளிமான அடிச்சு கொண்டு இருக்கான், அடிச்சு கொண்டிருக்கா. அதனால இவன் இனிமேல் இருக்கக்கூடாது, உனக்கு பிள்ளையா இருக்க மாட்டான். ஆமா இருக்க மாட்டான். இப்பமே அவனுக்கு பெயர் கொடுத்தான். ஆமா அப்பா இருட்டி நேரம் பிறந்ததால அவனுக்கு இருளப்ப சுவாமி என்றும், அந்த அம்மாவான பூமாதேவி அம்மா பெரம்ப கொண்டு அடிச்சதா அப்பா பூமாதேவி பெச்சப்பா ஐயா பொண்ணு முத்து இருளப்பந்தா ஐயா ஒண்டி இருந்து கேட்டதா ஐயா ஒண்டிக்கல்ல இருளப்பந்தா. அப்போ சிவனணைந்த பெருமாள் வடக்கு கோட்ட வாசலு சிவனணைந்த பெருமாள வரவழைத்தார் ஒரு முகமா, அப்போ சிவனணைந்த பெருமாளும் ஐயா அண்ணாவி சிவனணைந்த பெருமாளே, என்னய்யா நீர் அம்மை உமைய பார்வதி இருக்கா, சரி தம்பி கேட்டேர இந்த இருக்கான இல்லப்ப சாமி, இவனை கூட்டிட்டு போறோம், இந்த இல்லப்பனை கூட்டிட்டு போறோம் போறமையா அப்படின்னு சிவனாருக்கு பக்கத்தில ஐயா சிவனாருக்கு பக்கத்தில தம்பியாக இருளப்பனா இருளப்பனா நீருமெல்ல போகலாமே அப்பொன் தம்பியான இருளப்பனும் மகாபூதத்தார் என்பவரோ ஆக்குவரம் அளிக்கும் வரோம் அத்தனை வரங்களையும் வாங்கி கொண்டு அண்ணாமலையில் வந்தல்லவோ அண்ணாமலைநாதரையும் உண்ணாமலையை சேர்வை செய்து
சிவனணைந்த பெருமாளும் தென்முகமா திரும்புவார் மதுரை அம்பதியதிலை கூடாரத்தை அடித்தாரே மதுரவாழு சொக்கரையும் சிவனணைந்த பெருமாளும் அந்த மீனாட்சிய சேர்வ செய்தான் அப்போ மதுரவாழ சொக்கரையும் மீனாட்சிய சேர்வ செய்து மாறாரே ஒரு முகமா தென்மதுரை தான் கடந்து திருப்பரங்குன்றம் திருமங்கலம் பாதைகூ ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியா ராஜபாளையம் ஊரும் விட்டு சங்கேரங்கோவில் வந்தார் அவட பொய்கையிலை சிவனணைந்த பெருமாள் தீர்த்தமாடி மாட்டொடுத்தி அம்மை உமைய பார்வதியா அவட பொய்கையில அம்மா தீர்த்தம் அது ஆடுவா அம்மா குழலுக்குள்ள இருந்ததோர் உமைய பார்வதி என்பவளும் அம்மா கோலவர்ண பட்டுடுத்தி மஞ்சப்பட்டு பாவாடையும் மல்லிகப்பு கமகமங்க சங்கரன் நைனாரையும் ஆவட கோமதிய சேர்வ செய் அப்போ சங்கரனை நாரையும் ஆவட கோமதிய சேர்வ செய்து மாறாறு சிவனணைந்தா தண்டியலாம் பெரும்படையா சகலாத்து கூடாரமும் வண்டி கண்ட விலக மாட்டா மனிதரோடு பேச மாட்டா அப்போ சடையலை அம்மை உமைய பார்வதியா நீ ஆயிரம் கண்ணுடையா நீ கோர சடையலை நீ கோவாளன் தங்கை அம்மா மஞ்ச முகத்தலை மயூருண்ட கண்ணலை மங்கை உமைய பார்வதியா சிங்க முகம் பட்டுங்கட்டி சிறப்புடனே நடந்து வாரா புளியங்குடி போகணுமே புள்ளிகோல நகரம் விட்டு புளியங்குடி தான் கடந்து சொக்கம்பட்டி பாதகூடி கிருஷ்ணாபுரம் வழியாக கரியாறு வாரார்கள் அண்ணா கடையநல்லூர் தான் கடந்து இடைகால் பாதகூடி நைனாகரம் வழியாக நைனாகரம் தான் கடந்து சிவராமம்பேட்டை விட்டு கொடிக்குறிச்சி பாதகூடி தென்காசி ஊருக்குத்தான் எங்க சிவனணைந்தார் வாராரே ஐயா தென்காசி ஊரும் விட்டு அந்த காசி விஸ்வநாதரையும் உலகம் மால தான் வணங்கி ஆனப்பாலங்கோபுரமா சிவனணைந்த பெருமாளும் மேலகரம் நன்னகரம் குடியிருப்பு தான் கடந்து குறைகள் எல்லாம் தீர்த்த ஸ்தலம் குச்சால தலமாதிலை அண்ணாவி சிவனணைந்த பெருமாள் அம்மை உமைய பார்வதியோ இங்க தம்பியான இருளப்பனோ பன்னிண்டு வாராங்கோ மகாபூதத்தார் என்பவரும் குச்சால தளமதியில அறிவிக்கர நீராடி
அரசடி நாயகர சேர்வை செய்தார். ஐயா அறிவிக்கிற நீராடி அண்ணாவி சிவன் அணைந்த பெருமாளோ அங்கிருந்து வாராங்கோ. வடக்க பார்த்த அருவியில தெக்க பார்க்க ஸ்நானம் செய்து குச்சாலநாதரையும் குழல் வாய்மொழிய சேர்வை செய்து சித்தீர சபையதில ஓடாத தேருங்கண்டு உருளாத வண்டி கண்டு ஆடாத செக்கும் கண்டா அறையாத அம்மி கண்டா. சிவனணைந்த பெருமாளும் செங்கோட்ட பாத கூடி தேன்புத்தம நகரம் விட்டு பண்போலிமா நகரம் விட்டு பண்டாடும் பொட்டல் விட்டு திருமல முருகனையும் தேவி உமைய பார்வதியா சேர்வை செய்து வாராரே. அண்ணா பண்பொழி மாநகரம் விட்டு எங்கே எங்கே வாராரானா கணக்க பிள்ளை வலச விட்டு குத்துக்கல்லு வலச விட்டு ரவுண்டானம் பாத கூடி நாலு முக்கு சாலை விட்டு தெங்காசி ஊரும் விட்டு ஆயில பெரி விளக்கும் விட்டு இரும்பு தண்டு பாலத்தில இசக்கி அம்மா வாசல் விட்டு ஆசாத்து நகரில அண்ணாவி சிவன் அணைந்த பெருமாளோ அம்மை உமைய பார்வதியோ அழகு தம்பியான இருளப்பனும் மகாபூதத்தார் என்பவரோ மத்தாளம்பாறை வழி மாதாபுரந்தான் கடந்து கடையத்து ஊரதில கல்யாணி அம்மனையோ நம்ம சிவன் அணைந்த சேர்வை செய்ய அந்த கடையம் என்ற ஊரும் விட்டு ஐயா வாராரே சிவன் அணைந்தா முதலியார் வட்டி தான் கடந்து திருமலை அப்பாபுரம் வழியா ஐயா தண்ணியில விளக்கெரியும் தச்சார் வள்ளி வாசல் விட்டு பொட்டல் புதூர் பாத கூடி வீரநதி ராமநதி ஆழ்வா குறிச்சு விட்டு தேங்காய் கடத்தப்ப கோலமும் தென்னந்தோப்பு ரோட்டுப்பா ஆயம்பூர் வழியா கடன நதிதான் கடந்து கர்ணபுரி ஆயம்பூர் பாத கூடி ஆனைக்கு முடம்பார்த்த அகத்திய பண்டார மடமும் விட்டு அகசியர் ஒட்டி தான் கடந்து தானாவோட விளக்கும் விட்டு தானாவோட விளக்கும் விட்டு அவ பாவநாசம் வாராரே. அப்போ பாவநாசம் தான் கடந்து நம்ம சிவன் அணைந்த பெருமாளோ தேவி உமைய பார்வதியோ தாமர பரணியில தீர்த்தம் அது ஆடுவாராம். தீர்த்தம் அது மாட்டுடுத்தி காவி வெட்டி யோக வேசி கக்கப்பரங்க மண்டலமும் சிவன் அணைந்தார் வாராரு. அம்மை உமைய பார்வதியா சிகப்பு நல்ல பட்டுங்கட்டி வாராள உமையவளும் பாவநாச பெருமாளையும்
பார உலகம் மாலை சேர்வசை சொரிமுத்தையன் வாசலுக்கு சொரிமுத்தையனார் வாசலுக்கு எங்க சிவனன் ஐந்தார் வாராரே ஐயா பானதீத்தம் பிரம்மதீத்தம் ஏகாதீத்தம் சக்கரதீத்தம் ஐயா சுழிதீத்தம் ஆடியல்லோ சிவனணைந்த பெருமாளுக்கு காவி வெட்டி யோக வேசி கக்கப்பரங்க மண்டலமும் தங்கத்தா பூணூலா உனக்கு தால் போட்டும் தாவடமா உனக்கு வெள்ளியா பூணூலா விளைமதியா தாழ்வடமோ நீலகண்ட கசமும் விட்டு நீலகண்ட மன சேர்வை செய்து அலங்கா கசமு விட்டு ஆளிரங்கா பொய்கை வழி அப்போ நீலகண்ட கசமும் விட்டு எங்க சிவனணைந்த பெருமாளோ வேட்ட வழி மடமும் விட்டு மயிலாறு பாத கூடி நாலு காலு மண்டபமும் தான் கடந்து வாராறு சொரிமுத்தைய வாசலில கூட்டமிட்ட படைகளோடு சிவனாரோட கூட்டமெல்லாம் ஐயா கூட்டமிட்ட படைகளோடு வாராங்க ஒரு முகமா எங்க சிவனணைந்த பெருமாளோ இருளப்பென வரவழைத்து ஐயா அட்டகாசம் பண்ண சொன்னா சொரிமுத்தையன் வாசலிலை போறவர வாரவரை புடதியில் அடிப்பார் நேரம் தப்பி வாரவர நெஞ்சி அடி அடிப்பா ஆனப்பந்தம் கொளுத்துதையா இந்த ஆனலகன் இருளப்பந்தான் ஆதாளி ஓடுதையா அப்போ பார்த்தாரே சொரிமுத்தையன் யாரு வந்தா எவரு வந்தா வெளிய வந்து பார்க்கும்போது மேல வாசல் தன்னாதில சிவனாருட கூட்டமெல்லாம் ஐயா கூட்டமெல்லாம் ஆதாளி போடுதையா கூட்டமெல்லாம் அப்போ மேல வாசல் தன்னாதிலை ஐயா மேலவாசல் தன்னாதியில அட்டகாசம் பண்ணுதையா வெளியே வந்து பார்க்கும்போது சொரிமுத்து ஐயனாரே சிவனணைந்த வணங்குவாரா சிவனணைந்த வணங்கும் போது ஆட வேண்டாம் பாட வேண்டாம் நீர் யாருன்னா நான் யாருன்னு கேட்கிறேன் ஆதி கையில ஆண்டவன் சிவபெருமானுக்கு ஆதியிலே பிராமணியாகவும் சிவபூசை தவறியதா சிவனை அணைத்து பிடித்ததாலே சிவன் அணைந்தார்னு ஒரு பேரு பெருமாளே பிள்ளையாக பிறந்ததாலே என் பேர் சிவனணைந்த பெருமாள்னா ஐயா சிவனணைந்த பெருமாளே நீர் 1008 தேவாதைக்கும் அண்ணாவி சிவனணைந்தா அம்மை உமைய பார்வதியா அழகு தம்பியான இருளப்பனோ மகாபூதத்தார் என்பவரும் சொரிமுத்தைய வாசலில மேல வாசல் தன்னாதில எனக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும் அண்ணா நிலையம் போட்டு
அப்போ சிவனணைந்தார் கேட்டபோது நமது சொரிமுத்து ஐயனாரோ ஆட்டும் என்று சம்மதித்து மேல வாசல் தன்னாதியில சிவனணைந்த பெருமாளுக்கு அண்ணா ஒரு நிலையம் போடுவாராம். தேவி உமைய பார்வதிக்கும் ஒரு நிலையம் போடுவாராம். அண்ணா இருளப்ப சுவாமிக்கும் தான் அதுல ஒரு நிலையம் போடுவாராம். அப்போ ஒரு நிலையம் போடும்போது பார்த்தாரு சிவனணைந்தா. சொரிமுத்தையன் சொன்னா சிவனணைந்த பெருமாளே, எனக்கு ஆடியம்மா வாசையில என்னை வணங்கும் மக்கள்லாம் உண்மையும் வணங்குவா. வந்த மக்களுக்கெல்லாம் அள்ளி வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமா நீர் இருக்கணும். இருப்பேரா? அப்போ சொரிமுத்தையா வாசல் விட்டு ஆடியம்மா வாசல் விட்டு வாராரே சிவனணைந்தா. எங்க எங்க போவோம் என்று வாராரே ஒரு முகாமா. சொரிமுத்தையா வாசல் விட்டு தலவா கொட்டகையும் தான் கடந்து பட்டன் பாத கூடி பட்டம் தான் கடந்து பழைய கோதையாறு வழியா போத்தியா உள்ள ஆறும் விட்டு சுக்குநாரி விலை கடந்து அண்ணா பெரிச்சாளி பொத்த விட்டு பாவனா சம்பாத கூடி தானாவுட விளக்கும் விட்டு வாராரு சிவனணைந்தா. வாராரே சிவனணை. அப்போ சிவனணைந்த பெருமாளும் சிறப்புடனே வாராரே. வண்டி கண்டா விலக மாட்டா, மனிதரோடு பேச மாட்டா, மாபெரும் தெய்வமாக கக்கப்பரங்க மண்டலமும் ருத்திராட்ச மாலை போட்டு தங்கப்பூல் அணிந்தல்லவோ சிவனணைந்தார் வாராரு. அகசியர் வட்டி தான் கடந்து ஐம்பூறு பாத கூடி ஆழ்வா குறிச்சி தான் கடந்து பொட்டல் புதூர் பாத கூடி திருமலையப்பபுரமும் வெட்டு கடையமண்ட ஊரும் வெட்டு மாதாபுரம் வழியாக மத்தாளம்பார பாத கூடி ஆசாத்து நகரதில ஐயா கிழக்கு முகம் திரும்புவாராம். வேட்டைக்காரன் குளங்களித்து அழுத கண்ணீர் ஆறும் விட்டு கடப்பா கத்தி விளக்கும் விட்டு மேலம் விஞ்ஞானபுரமும் விட்டு ஐயா சுண்டம் பரும்பு ஏத்தத்தில ஏ சுண்டம் பரும்பு ஏத்தத்தில ஐயா ஏத்தத்தில இங்க தூய தெய்வம் அது வருகுதையா. அம்மை உமையவளாம் பார்வதியா ஆடிவாரா ஓடிவாரா ஆதாளி ஓட்டுவாரா. ஏ அம்மை உமைய பார்வதியா செக்க நல்ல சிவப்பலகி அம்மா கப்பரையும் திரிசூலமும் அம்மா திரிசூலம் வந்து பிறந்ததம்மா. ஏ உமைய பார்வதி உனக்கு சிவனாருட மேடையில அம்மா சூளத்தில குடியிருப்பா. உன்னோட சூழ்ச்சிகளை யார் அறிவா?
அம்மா கும்பத்தில வந்து குடியிருப்பா குடியிருப்பா அம்மா கும்பம் வந்து பிறக்கும் போது அம்மா உமைய பார்வதி நீ கூட வந்து பிறந்தாலே பிறக்கும் போது கூட வந்து அம்மா வேப்பல கும்பம் தலைமேல உனக்கு வெத்தலை பெட்டி மடி மேல அம்மா ஆடி வாரா உமைய பார்வதி நீ சந்தன முகமழகி அம்மா முகமழகி நீ சவ்வாது பொட்டழகிய முகமழகிய அம்மா சடகுழுங்க முடிகுழுங்க முடி கூலுங்க உனக்கு உச்சியில அம்மா விழுந்த சட ஏ உமைய வேளாம் பார்வதி அம்மா பார்வதி அம்மா உனக்கு உலகம் எல்லாம் அம்மா நீராட உனக்கு வடக்கே வந்து விழுந்த சட உனக்கு வடகடலும் அம்மா நீராட உனக்கு தெற்கே வந்து அம்மா விழுந்த சட விழுந்த சடை உனக்கு தென்குமரி சுண்டம் மரும்புல வந்து சிவனனைந்தனுடைய கூட்டங்கள் வந்து அமர்ந்தா